அந்த டோரையும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அப்படியே அந்த இடம் இருட்டுதுங்க. இருட்டும் போதில் தான் நம்ம டேவிட்டோட மொபைல் எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போதுல பயங்கரமான ஒரு அதிர்ச்சி காத்திருக்கும். அந்த மொபைல்ல ஏற்கனவே நம்ம ஹீரோயினை இவன் ஃபாலோ பண்ணியிருக்கிறான். இவங்கள மட்டும் இல்லாம இவங்க ஃபேமிலி, இவங்க குழந்தை எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இவன் ஃபோட்டோ எடுத்து ஆல்ரெடி ஸ்கெட்ச் போட்டிருப்பான் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு ஃபைல் கிடைக்கும். அதுக்குள்ள ஓப்பன் பண்ணி பார்த்தா ஏகப்பட்ட பொண்ணுங்களோட ஐடியாஸ் எல்லாம் இருக்கும். அதை பார்த்துட்டு யாரா நீ இவ்வளோ பெரிய சைக்கோவா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போதுல நம்ம டேவிட் பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றானா டேவிட், இந்த மாதிரி கொலை பண்றதுல ஒரு கலை, ஃபர்ஸ்ட் நான் எப்படி கொலை பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை காமிக்கிறாங்க. இவன் எப்படி அந்த பொண்ணுங்களை மயக்கி உள்ள கூட்டிட்டு வரான், அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால, ஏற்கனவே கல்யாணம் ஆன ஒரு பர்சனா இருந்தா ஒரு நம்பிக்கை வரும் அப்படிங்கிற காரணத்தினால அவங்க கார்ல ஏறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி மேரேஜ் ஆன மாதிரி ஒரு ரிங் வச்சுக்கிறான். பின்னாடி ஒரு பேபி சீட் வந்து வச்சுக்கிறான். ஆல்ரெடி குழந்தை இருந்ததுன்னா அவங்க நம்பி ஏறுவாங்க அப்படிங்கிற காரணத்தினாலேயே அதையும் வந்து செட் பண்ணி வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து லிஃப்ட் கேட்டு வர பொண்ணுங்க, எமர்ஜென்சியில வர பொண்ணுங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவன் இந்த மூலியமா தான் வந்து பாத்தீங்கன்னா அவன் நம்பி கடத்தி கொண்டுறான் அப்படிங்கிறது வந்து அவன் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றான். இதை கேட்கற நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பயமாயிடுது. இவன் இனிமேல் பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாயில டேப் எடுத்து ஓட்டிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க தூங்கிட்டு இருக்க அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா கார் கிட்ட பயங்கரமான ஒரு மிருகம் வர மாதிரி காமிக்கிறாங்க. முன்னாடி கண்ணடியில வந்து பாத்தீங்கன்னா கையை வச்சு தட்டுற மாதிரி வந்து காமிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பதறிடுறாங்க. பதறினவங்க வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு அந்த வண்டியோட ஹாரன் அடிச்சு வண்டி ஆன் பண்ற மாதிரிலாம் பண்ணணும்னு அந்த மிருகம் அவங்களை விட்டுட்டு போயிடுது. இதுக்கப்புறம் அப்படி நார்மல் ஆகுது. நம்மளோட டேவிட் சொல்றான், என் கால் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, அது என்னன்னு பாரு அப்படிங்கும் போது நம்ம ஹீரோயின் அவன் காலை போய் பார்த்தா காலே வந்து பாத்தீங்கன்னா ரத்தம் எல்லாம் உறைஞ்சு போய் காலை அப்படி கருப்பாயிடுது. திரு நம்ம ஹீரோயின் டேவிட் கிட்ட சொல்றாங்க, இப்படியே பனி பேஞ்சிட்டு இருந்துச்சுன்னா உனக்கு ஒரு கிஃப்டா கால் எடுத்துருவாங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து டேவிட் கிட்ட சொல்றாங்க. அப்படியே பார்த்துட்டு இருக்கும் போதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மேப் கையில கிடைக்குது. அந்த மேப் எடுத்து பார்த்தா தான் தெரியுது இந்த காட்டோட மத்தியில மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வருது. அப்பதான் நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, இந்த காட்டை பத்தி எங்க அம்மா சின்ன வயசுல சொல்லியிருக்காங்க, இங்க இருக்கிற ஆவிகள் எல்லாம் கெட்ட எண்ணத்துல இருக்கிற ஆட்கள் எல்லாம் கொன்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உனக்கு கூட கனவு இது வந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுல நம்ம டேவிட் அதை பெருசு எடுத்துக்க மாட்டேங்கிறாரு. அந்த இடம் பேசிட்டு இருக்கே வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு இருட்டுது. வேற எதுவும் இல்லைங்க, கார் பேட்டரி டவுன் ஆகி அப்படியே அந்த லைட் எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சுங்க. அப்படியே அந்த இடம்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உரைய ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா டேவிட் மேலதான் படுத்திருப்பாங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட உடம்பு சூடுனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ரெண்டு பேரும் உயிரோட இருக்காங்க. என்னதான் ஒன்னா இருந்தாலும் நம்ம டேவிட்டோட கழுத்துக்கிட்ட நம்ம ஹீரோயின் வந்து கத்தி வச்சிருப்பாங்க. அப்பதான் டேவிட் சொல்றான், இந்த மாதிரி நான் சின்ன வயசுல எங்க அம்மா ரொம்ப கஷ்டப்படுத்திருக்காங்க, அதனால தான் என் குழந்தை பருவம் சரியில்லாத காரணத்தினால தான் நான் இப்படி வந்திருக்கேன், நான் கொலை பண்ண பத்தி வேற யாரும் இல்லை எங்க அம்மாவை தான் அப்படின்னு சொல்லிட்டு டேவிட் சொல்றான். அப்பதான் நம்ம ஹீரோயினும் அவங்களோட சின்ன வயசு கதையை சொல்றாங்க. நான் ஆர்ஃபனேஜ்ல தான் பிறந்தேன், அங்கிருந்து தான் ஒருத்தங்க எங்களை தத்தெடுத்து கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கும்போது 15 வயசு வரைக்கும் எனக்கு வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. அதுக்கு மேலே தான் நான் உங்களை கம்ப்ளைண்ட் கொடுத்து அங்கிருந்து வந்தேன். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் கிட்ட மாட்டிக்கிட்டேன். கொஞ்ச நாள் அங்கேயும் கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அதுக்கப்புறம் தான் என்னோட வாழ்க்கை நல்லா இருந்தது. அப்போ அந்த குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இருந்து பிரிக்க பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்க சமயத்தில் வந்து